பாண்டி படைகள். கவுண்டர் ஆஃப் த டே. பாண்டிச்சேரி வந்தாச்சு. மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். இடமே பயங்கரமா இருக்கேடா. வாவ். இது பேர் பீ உருட்டின்னு தானே சொல்லுவாங்க. ஓகே, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டுக்குட்டிங்க எல்லாம் பயங்கரமா இருக்கு. அட்டே வாங்க 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 வாங்க. சரி மாம், நான் பாத்துக்கிறேன் மாம். போட்டு போறேன். சரி மாம். பாண்டிச்சேரி ட்ரிப் பிளான் பண்ண மாதிரி வந்து கிளம்பியாச்சு. சந்துரு அப்படியே 100 வாட்ஸ் பல்ப் எரியுதுடா மூஞ்சில. சந்திரபாயே பாண்டி நோக்கி ஒரு பயணம். எதை நோக்கிடா ஒரு பயணம்? பாண்டி பயணம். பாண்டி படைகள். பாண்டிச்சேரி ட்ரிப் ஸ்டார்ட். ஒரு டிவைன் வைபோட ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கோவில் கிட்ட வந்து வண்டி நிக்க வச்சுட்டு பூஜை போட்டுன்னு இருக்கோம். சூப்பராக இருக்கீங்கண்ணா. நீங்க கையேந்தி பவன்ல சாப்பிடுற டிஃபன் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குக்கா. வேற மாதிரி இருக்குது. சொல்லுப்பா தம்பி. பாத்தீங்கன்னா தோசை சாப்பிடுறோம். நல்லா இருக்கா? ரொம்ப சூப்பரா இருக்கு. எவ்வளவுதான் பெரிய ஹோட்டல்ல சாப்பிட்டாலும் இந்த மாதிரி கவுண்டர் ஆஃப் த டே. நல்ல ஹோட்டலா பார்த்து நிறுத்துறான்னு வண்டியை. சூப்பரா இருக்கு, செம்ம ஃபீல். இந்த கையேந்தி பவன்ல அப்படியே பத்திக்க அந்த இட்லியை சாப்பிட்றது. அடாடா, எத்தனை பவன்! அடையாரானந்த் பவன், சரவண பவன். ஓகே தான், நல்லா இருக்கும். பட் இது பசங்களா கூட ஜாலியாக இருக்கும் இந்த மாதிரி சாப்பிட்றது. உங்களுக்கு இந்த மாதிரி வந்து தள்ளுவண்டி கடையில் சாப்பிட்றது பிடிக்கும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. பாண்டிச்சேரி வந்தாச்சு. இப்போ எங்கே வந்திருக்கோம்? நான் பாண்டிச்சேரியில் கரெக்டாக மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டுக்கு தான் வந்திருக்கும். சூப்பராக இருக்கு அட்மாஸ்பியர்லாம். எல்லாருமே கவர் பண்ணி காமிக்கிறோம் பாருங்க. ஃபன் பண்றோம். மேங்க்ரோவ் போட்டிங் டோட்டலாக வந்து மொத்தம் 8 பேர் போகிறோம். ஸோ நல்லா இருக்கு. இங்கேயே வந்து ஒரு பீச் ஃபீல் கிடைக்குது. காதல் பண்றவங்களாம் தனியா போயிடறான்டா போனை தூக்கின்னு. ஏய் சூப்பரா இருக்குடா இது என்ட்ரன்ஸ். கண்டிப்பா போடும் சந்துரு. மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. 2 போட்டுக்கலாம். தெரிய விடுறோம். இருக்கு பாக்கெட்ல தான் இருக்குங்க. போட்டிங் போறது எவ்வளவு முக்கியமோ சேஃப்டி எவ்வளவு முக்கியம். இருக்கிற எல்லா கிளிப்புமே போட்டுக்கணும். இடமே பயங்கரமா இருக்கேடா. நான் சொல்றேன்னா இந்த கார்கி போட்டுக்கடா. டிஎன் ஜோதிஷ் அண்ணாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபாலோ பண்ணுங்க மறக்காம. எங்க டிஎன் ஜோதிஷ் எதுலயும் டிஎன். சூப்பர். இதெல்லாம் வந்தாச்சடா. 4 8 பேர். ரைட்டு. Only sit down. Only no stand by. Okay. No standing no. தமிழ் தான் நல்லா சொல்லுங்க. தமிழ். அதாவது போஸ்டர் கார்டு பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்குது. சேஃப் தான். நீ பிள்ளனா ஏஞ்சி போய்டுவாங்க. என்ன கேக்குற? அவங்களுக்கு தெரியும். ரிவர்ஸ் கியர்ல போயிட்டு இருக்காரு. நம்ம தான். இப்போ நான் எங்கே இருக்கேன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டில் போட்டிங்கில் போயிட்டுருக்கேன். ஃபுல் சேஃப்டியோட. பசங்களும் பின்னாடி இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். இந்த வியூ காமிக்கிறேன் பாருங்கள், வேற லெவலில் இருக்குது. வாவ் பா. ஓகே, அமேசான் காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. அப்படியே வந்து ஒரு அனகொண்டா பாம்பு புஷ்ஷுன்னு எகிரி குச்சி. ஓ மை காட். இதெல்லாம் சத்தியமாக வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவரி சேனலில் தான் நான் பார்த்துருக்கேன். கேமரா கீழே விட்டோன்னா சில்லற வாரம் விழுந்து தபுக்கட்டேல்னு.
உருட்டுன்னு கேள்விப்பட்டுக்கிறீங்களா? இப்பதான் அது நேர்ல பாக்குறேன். காமிடா தம்பி, இது பேர் பீ உருட்டின்னு தானே சொல்லுவாங்க. எப்படி உருட்டுது போடுறோமா? சரியான வீடியோடா டே சத்தியமா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்ல போட்டிங்ல வந்து ஒரு இடத்துல நிக்க வச்சிருக்காங்க. இது என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த பொன்னியின் செல்வன் ஷூட்டிங்லாம் எடுத்தாங்களாம் இந்த இடத்துல தான். இருக்கான்னு தெரில. அப்புறம் என்னடா சொன்னாங்க, அரசர்கள் வாழ்ந்த கோட்டையா? ஆமா, ஒரே ஒரு மதில் மட்டும் இருக்குன்னு சொல்லிட்டு. அரசர்கள் வாழ்ந்த கோட்டையின் மதில் மட்டும், மதில்னா காம்பவுண்ட் செவுரு மட்டும் ஆர்ச் மாதிரி இருக்குங்களா. அதையும் பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கோம். விஜய், வாழ்க்கையில ஜாலியா இருக்குல்ல? என்ன இருந்தாலும் என் மச்சான் ஜெகதீஷ் மாதிரி சொன்னாம் பாடுறா டேய். சைக்கிள் கேப்ல சொருவ நான் தூக்கி யார மாதிரி இருக்குன்னா ஜெகதீஷ் மாதிரி இருக்கணும்னா ஆசைப்படுறேன். கிட்டத்தட்ட இந்த பாண்டிச்சேரி ட்ரிப்புக்கு எத்தனை நாளா தம்பி பிளான் போட்டுன்னு இருக்கோம்? ஒரு 3.5 வருஷமா நம்மளும் போறோம். 3.5 வருஷமா பிளான் போட்டு வந்திருக்கோம். இப்பதான் வந்துக்கிறோமே. அதுலயும் 2 பேர் மிஸ்ஸிங். ஆமா, நெக்ஸ்ட் டைம் வந்து அவங்களையும் கூப்பிட்டு வந்துருவோம். நெக்ஸ்ட் டைம் வேற பிளான். பாண்டிலாம் கிடையாது, பெருசா நான் போகணும். தாய்லாந்து. நம்மள இதே பெருசுதான். ஐயா ஐயா ஓ மை காட், இங்க பாருங்க, இதான் அந்த மதில். ஓய் பாய் 10 நிமிஷம் அதுதான் பிரேக் கொடுத்துறாங்க. ஓய் ஓய் மச்சான், அதுல பார்த்தா இல்ல கட்டின மாதிரி தெரியலடா அந்த 10ல எதுவும். ஐயா ஐயா ஓ ஜகா நாலுமே எதை பார்த்த ஐயா ஐயா? நாலுமே நீதான் ஜகா. ஆல் கேர்ள்ஸ் லைக் விஜய் ஆல் கேர்ள்ஸ் லைக் ஓகே, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த அரசர்கள் வாழ்ந்த கோட்டையின் ஒரு பாதி. எல்லாம் வந்து போட்டோலாம் எடுத்துக்கிறாங்க பாருங்க, புகைப்படம்லாம். விஜய் நான் சொல்றேன், ஆல் கேர்ள்ஸ் லைக்ஸ் மீ அப்படின்றான். விஜய் லைக் பாட போறான், குவார்டர்ஸ்ல பேர் பார்க்க போறாங்க. இதெல்லாம் எத்தனை வருஷம் ஆகுதுன்னே தெரியல. பல 100 வருஷங்கள் ஆகும் போல. ஏன்னா செங்கலோட குவாலிட்டி எல்லாம் பாக்குறப்போ இப்போ செஞ்ச செங்கல் மாதிரி தெரியல. ஆட்டுக்குட்டிங்க எல்லாம் பயங்கரமா இருக்கு. அட்டே வாங்க 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 வாங்க. எடுத்தா பாரு ஓட்டம். கப்பல் போட்டு பாருல. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட்ல 10 நிமிஷம் தான் டைமு. இந்த பேக்ல இருக்கிற இந்த கோட்டையெல்லாம் சுத்தி பார்த்துட்டு திருப்பி நம்ம போட்டிங்க்கு போயிடணும். அடுத்த இன்னும் 2-3 இடம் காமிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளும் கொடுத்த டைம்குள்ளே போனால் தான் நம்மளால எல்லா இடத்தையுமே கவர் பண்ணி பார்க்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தம்பி ஒரு அவேர்னஸ் பண்ண போகிறான். இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் பாண்டிச்சேரியில் மேங்கோ ஃபாரஸ்ட்டுக்கு வந்திருந்தோம். இந்த மாதிரி வேஸ்ட் பிளாஸ்டிக் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பொருள்லாம் இதே மாதிரி தூக்கி போட்டு போனால் இந்த சுற்றி பார்க்குறவங்க ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி 1000 பேர் 1000 சொல்லிட்டாங்க. இவன் சும்மா 1000 பேர் சொன்னதெல்லாம் சொல்லக்கூடாது. சரியான ஆம்பளை பறிக்க வாயா. என்னடா பண்றீங்க? அதான் பாரு. ஆயிட்டான் பாருங்க ப்ரோ. ஆம்பளை பறிக்க.